பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு அற்புதமான காரியத்தை, தேவ திட்டத்தை, தேவ ரகசியத்தை குறித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை சரித்திரம் மாறும். நிச்சயமாகவே நீங்கள் நம்பி இருக்கிற, நீண்ட நெடுங்காலமாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களிலே உங்கள் குறைவுகளை எல்லாம் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே நிறைவாக்குகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா. பணச்செழிப்பு என்ற உடனே அநேக சகோதரர்களுக்கு, ஐயா, கர்த்தர் பணச்செழிப்பை உண்டு பண்ணுவாரா, அல்லது பணச்செழிப்பை விரும்புவது சரியா, பணச்செழிப்புக்காக ஜெபிப்பது சரியா, அல்லது பணச்செழிப்பு தேவையா என்பது போன்ற இன்னும் அநேக கேள்விகள் வரலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஒரு நாட்டில் வாழ்வதற்கு, ஒரு தேசத்தில், இவ்வுலகிலே வாழ்வதற்கு நிச்சயமாய் நம்முடைய கரங்களிலே, இந்த நாட்டில் உள்ள, நாம் இருக்கிற, வசிக்கிற, ஜீவிக்கிற நாட்டில் உள்ள பணங்கள் நம்முடைய கரங்களில் தேவை என்பதை கர்த்தரும் அறிந்திருக்கிறார். ஐயா, செழிப்பு எல்லாம் அவசியமா தேவ பிள்ளைகளுக்கு? அப்ப என்ன தரித்திரியமாகவே இருக்க வேண்டுமா? அன்பு தேவ பிள்ளைகளை, வறுமையும் தரித்திரியமும் கடனும் கஷ்டமும் தோல்வியும் நஷ்டமும் அல்ல தேவ பிள்ளைகளுக்கு என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த காரியங்களிலே கொஞ்சமேனும் வலதுபோ இடது பக்கம் பிசகாமல் விலகாமல் தேவ காரியத்தை சிந்திப்பதும் தியானிப்பதும் அதற்காக ஜெபிப்பதும் முக்கியமான காரியம். ஆமென். இந்த ஞானம் இல்லாமல் வறுமையிலேயே வாழ்ந்து அழிந்து போனவர்கள் இருந்திருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மகிமையான பொக்கிஷங்களை, கர்த்தரே கொடுக்கிற புதையல்களை பெற்றுக் கொள்ளாமல் போனவர்கள், ஏமாற்றப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் இருந்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தரே சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால், என்ன அறிவில்லாமையினால், அறிய வேண்டியவற்றை அறிய வேண்டிய விதமாய் அறியாததனால் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு போகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். இன்று இந்த பண செழிப்புக்கும் உங்கள் பொருளாதார செழிப்புக்கும் விரோதமாய் காணப்படுகிற, உங்கள் நல்ல சுகமான வாழ்க்கைக்கு எதிராய் காணப்படுகிற எல்லா கட்டுகளையும் உடைக்கிற 10 வல்லமையான தேவ வார்த்தைகளோடு, ஆமென், தேவ கட்டளையோடு ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாய் எல்லா கட்டுகளும் உடையும். Mighty God. Hallelujah. ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுக்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விசுவாசிக்கிறவர்கள் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபிரகாமுக்கு கொடுத்த அற்புதமும் அதிசயமான ஆசீர்வாதங்கள், ஐயா, நிச்சயமாய் ஆபிரகாம் சீமானாய் இருந்தான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கூடாரங்களிலே குடியிருந்திருக்கலாம். ஐயா, அவர் எங்கும் சுற்றி அப்படியே அலைந்து, தேசம் எங்கும் அலைந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனாலும் ஆபிரகாமை கர்த்தர் சீமானாய் வைத்திருந்தார் என்பதிலே எந்த விதமான மாற்றமும் இல்லை. நன்றாய் கவனியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, கலாத்தியர் 3 கர்த்தர் தெளிவாய் திட்டமாய் சொல்லி இருக்கிற காரியத்தை மறந்து போகாதிருங்கள். ஐயா, கிறிஸ்துவே ஆண்டவர் என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை ஆபிரகாமை போல விசுவாசிக்கிற விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு பேருக்கும் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட, ஆபிரகாம் அனுபவித்த அந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். அது கர்த்தருடைய திட்டம். கலாத்தியர் 3 முழுவதுமாய் வாசித்து பாருங்கள். கர்த்தர் திட்டமாய் சொல்லி இருக்கிற அந்த நல்ல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நடப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, ஐயா, 12 சொல்றாரு, ஆதியாகமம் 12, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஆமென். உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன். உங்கள் சந்ததிகள் எல்லாம், இந்த பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும்.
என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையிலும் பலிக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அல்லேலூயா. 13 சொல்லுகிறார், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை ஆசீர்வதி, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். வானத்தின் திரளான நட்சத்திரங்களை போல உங்கள் சந்ததிகள் எண்ண முடியாததாயிருக்கும். கடற்கரை மணலை போல, பூமியின் தூளை போல எண்ண முடியாததாய், அளக்க முடியாததாய் உங்களுடைய சந்ததிகள் பெருகும். எல்லா வகையிலும் அவர்கள் பெருகி ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்பது தேவனுடைய சித்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனால் தெய்வத்தை, இந்த அற்புதமான ஆண்டவரை தள்ளிவிட்டு பண ஆசையிலே எல்லா தீமைக்கும் அடிநாதமாய் அஸ்திபாரமாய் இருக்கிற காரணமாய் இருக்கிற பண ஆசையிலே விழுந்து அழிந்து போனவர்கள் எத்தனையோ எத்தனையோ பேர். பண ஆசை, பணத்தின் மேல் உள்ள தீராத வாஞ்சையும் விருப்பமும் வெறியும் கொண்டவர்கள் அழிந்து போயிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க ஆத்துமா வாழுகிறது போல பிரியமானவர்களே, நீங்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையிலே பற்றாக்குறைகள் முடிவடையும், கடன் சுமைகள் மாறும், மூடப்பட்ட கதவுகள் திறக்கும், உங்கள் உழைப்புகளுக்கு நல்ல பலன் உண்டாகும், உங்கள் குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய், ஐயா, உங்கள் பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வார். உங்களுக்குள் அநேகர் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். ஓ க்ளோரி. பணச்செழிப்பு என்பது பணம் மட்டுமல்ல அன்பு தேவ பிள்ளைகளே. தேவன் கொடுக்கும் எல்லா வகையான கிருபைகளும், அவர் உங்கள் மீது பாராட்டுகிற ஈவுகளும், உங்களுக்கு நடத்த போகிற எல்லா உங்கள் ஞானம், கல்வி, அறிவு, வேலை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற செழிப்பு. அருமையான தேவ பிள்ளைகளே, இவை எல்லாவற்றின் மேலும் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மகிமையும் மகத்துவமான மேன்மைகளை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாகவே நீங்கள் பணத்தை ஒரு தெய்வமாய் பார்க்காமல், பணத்தை தெய்வமாய் பார்த்து ஓடாமல், தேவனையே நம்பி உழைத்து உண்மையுடன் வாழ்வது கர்த்தருக்கு சித்தமானது. அல்லேலூயா. நல்ல கவனிங்க அன்பு தேவ பிள்ளைகளே. உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார பற்றாக்குறைகள் தொடர்ந்து நிலைத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. சில நேரங்களிலே தவறான முடிவுகள், ஒழுங்கற்ற வாழ்க்கை, கடன் சுமைகள், பயம், சோம்பல், வீண் செலவு, ஞானமற்ற பொருளாதார பிசினஸ் முடிவுகள் போன்றவைகள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவ திட்டம் என்பதிலே மாற்றமே இல்லை. நன்றாய் கவனியுங்கள். ஒவ்வொரு காரியமாய் இந்த 10 தேவ கட்டளை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உங்கள் கையின் பிரயாசங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்று இருக்கிற எல்லா பற்றாக்குறைவுகளையும் கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் குறைவுகளை காட்டிலும் உங்களுக்குள்ளே உங்களோட இருக்கிறவர் உங்கள் தேவன் பெரியவராயிருக்கிறார். எல்லா மூடப்பட்ட கதவுகளையும் திறக்கும்படியான வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்கள் உழைப்புகள் எல்லாம் இனி வீணாய் போவதற்கு சாத்தியமே இல்லை. தேவனுடைய கரம் உங்களோட வல்லமை உள்ளதா இருக்கும். ஆமென். இந்த 10 தேவ கட்டளைகளை, வல்லமையான தேவ வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க உங்கள் வாழ்க்கையிலே இருக்கிற இது போன்ற தடைகள் எல்லாம் சுக்கு நூறாய் போகும். அதுபோல இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு நன்மையும் மேன்மையும் மகிமையுமான வாழ்க்கையை வாழப் போகிறீர்கள். முதலாவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். வறுமையின் கட்டுகள் உடைய வேண்டும். ஐயா, வறுமை தரித்திரியத்தின் கட்டுகளை உடைக்கும் தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். எல்லா கட்டுகளும், வறுமை, கடன்கள், கஷ்டங்கள் என்று இருக்கிற எல்லா தோல்விகளின் கட்டுகளும், அதற்காக உங்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட அல்லது வந்துவிட்ட சாபங்கள், செய்யப்பட்ட சூனியங்கள் எல்லாம் உடையும்படியாய், ஹல்லேலூயா, தேவன் உங்களை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவர்களாய் இருக்கிறார். உங்கள் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர். நிச்சயமாகவே உங்கள்
குறைவுகளை எல்லாம் மாற்றி நிரந்தரமாய் சந்தோஷமும் சமாதானமுமாய் வாழுகிற பெரிய கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் தேவையானவற்றை தேவன் அவருடைய வழியிலேயே உங்களுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, உங்கள் குறைவுகளில் எல்லாம் பரிபூரணமாய் நீங்கள் வாழும்படியாய். அன்பு தேவ பிள்ளைகளே, பிலிப்பியர் 4:19 சொல்லப்பட்டபடி என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே, யாருடைய ஐஸ்வரியத்தின்படி? உங்களுடைய தகப்பனாருடைய, தாயாருடைய அல்லது உங்களுடைய ஐஸ்வரியத்தின்படி அல்ல. தேவன், நம்முடைய தேவன் அவருடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாக்குவார். அன்பு தேவ பிள்ளைகளை, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். தைரியமாய் சொல்லுங்கள், கர்த்தரை தேடுகிற எங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. தைரியமாய் சொல்லுங்கள். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த எல்லா குறைவுகளையும் மாற்றி, ஆமென், சிங்க குட்டிகள் அல்ல நீங்கள், யூத ராஜ சிங்கத்தின் குட்டிகளாய் இருக்கிற தேவ புத்திரர்களாய் இருக்கிற உங்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, கடன் சுமையின் கட்டுகள் முறிய வேண்டும். ஐயா, கடன் மற்றும் அடிமைத்தனத்தின் கட்டுகளை உடைபட வேண்டும். இவைகள் உடைபடும் பொழுது, அந்த சாபங்கள் முறிக்கப்படும் பொழுது, அதற்கு விரோதமாய் தேவ கரம் அசைக்கப்படும் பொழுது, நீங்கள் எல்லா கடன்பட்டு கஷ்டப்பட்டு வேதனையில் வாழுகிற நீங்கள் இனி கடன் வாங்காதிருப்பீர்கள். அநேக ஜாதிகளுக்கு உங்களை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்ற வேண்டுமானால் உங்கள் பண செழிப்பை, பொருளாதார ஸ்டேட்டஸை, அந்த நிலையை கர்த்தர் உயர்த்தியாக வேண்டும் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆமென். உபாகமம் 28:12 சொல்லுகிறார், ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், ஆமென், நீ கையிட்டு செய்யும் வேலைகளில் எல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவும், கர்த்தர் உனக்காக தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார். ஓ க்ளோரி. வானத்தை திறப்பார். வானத்தின் மதகுகள், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காய் திறக்கப்படும். ஆமென். நீங்களோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள், நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள். ஐயா, யார் சொன்னது? சர்வ வல்லவர் உன் மீட்பர் சொல்லுகிறார். ஐயா, இந்த நிலைமையில் இருந்து அந்த நிலைமைக்கு வர முடியுமா? இல்லாதவைகளில் இருந்து எல்லாவற்றையும் உருவாக்கின இந்த நல்ல தேவன், காணாதவைகளை, தோன்றாதவைகளை, இருக்கிறவைகளை போல அழைக்கிற நல்ல தேவனுடைய நாமத்தினாலே சொல்லுங்கள், இப்பொழுது கடன் பெற்றிருக்கிற நானோ இனி கடன் வாங்குவதில்லை, வாங்காதிருப்பேன், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். தைரியமாய் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும், கடன் உங்களை இனி ஆள முடியாது. கஷ்டங்களும் தோல்விகளும் உங்கள் நிரந்தரம் இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் உங்களையும், உங்கள் பிள்ளைகளையும், குடும்பத்தையும், இருக்கிற எல்லா பொருளாதார தடைகளையும், பொருளாதார கட்டுப்பாடுகளிலும் இருந்து உங்களை அவர் நீங்களாக்கி, உங்களை ஆரோக்கியத்தினாலும் ஐஸ்வரியத்தினாலும் நிரப்புவார். ஹல்லேலூயா. ஓ மைட்டி காட். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த 2 பாயிண்டையும் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களாய், உம்மையே நம்பினவர்களாய், என் தெய்வமே, உதவி வரும் கண்மலையை நோக்கி பார்க்கிற, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்தில் இருந்தே எனக்கு ஒத்தாசை வரும் என்ற நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளின் வறுமைகள், கடன்கள், கஷ்டங்கள், எல்லா கடன்களும், கஷ்டங்களும், வறுமையும், தோல்வியும், நஷ்டங்களும் இன்று மாறி போகும்படியாய் என் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, ஐயா, சிங்க குட்டிகள் வேண்டுமானால் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கலாம். ஆனால் ஜீவனுள்ள தேவனை தேடுகிற, ஐயா, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாய், குட்டிகளாய் இருக்கிற எங்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன நல்ல வார்த்தைகளின்படியே என் தெய்வமே உம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள், அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எந்த பொருளாதார குடைச்சலும் குறைவும் தடைகளும் இல்லாதபடி ஒரு நல்ல செழிப்பு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏற்ற காலம் இதுவென்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் சுவாமி. ஏற்ற காலம் இதுவே என்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஏற்ற காலத்திலே இவர்களுக்காய், இவர்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பத்திற்காய் மழை பெய்வதாக. ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும் ஐயா. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் என் தெய்வமே இவர்களை ஆசீர்வதிக்கவும். என் ராஜாவே, சர்வ வல்லவரே, கர்த்தாவே, உமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்காக திறக்கவும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறோம். இனி இவர்கள் கடன் வாங்காதபடி அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிறவர்களாய் மாறுகிற அந்த அற்புதமான சாட்சியாய் இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் மாற்றுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறுதியாய் நம்புங்கள். வறுமை உங்களுக்காக சொல்லப்பட்டதல்ல. வாதை, நோய், துன்பங்கள், வறுமைகள், கடன்கள், கஷ்டங்கள், சாபங்கள் உங்களுக்கு அல்ல, உங்களுக்கு அல்ல. ஓ பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழுவது போல நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன். நீங்கள் அப்படியாய் இந்த மூன்றாவதாக அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும். ஜெபிப்போம் அதற்காக. உழைப்பின் பலனை தடுக்கும் எல்லா கட்டுகளும் உடைபட வேண்டும். அநேக தேவ பிள்ளைகள் நன்றாய் உழைக்கிறீர்கள், உங்களுக்கு அதற்கு ஏற்ற பலன்கள் வரவில்லை, அதற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லை, அதற்கு ஏற்ற நீங்கள் செய்த வேலைக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்கவில்லை, நீங்கள் வேலை செய்த வேலைக்கு ஏற்ற வகையிலே நீங்கள் ஒரு செழிப்பை காணவில்லை. எல்லாம் மாறி போகிறது, எல்லாம் மடிந்து போகிறது, அவைகள் கையிலே இருப்பதில்லை, குடும்பத்தில் தங்குவதில்லை, உழைப்புக்கு தக்க பலன் கிடைப்பதில்லை. எங்கோ தேசங்களிலே வாழுகிற உங்கள் பிள்ளைகள் அதற்கு ஏற்ற படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லாமலும், வேலைக்கு ஏற்ற சம்பளம் இல்லாமலும், நாட்களுக்கும் சர்வீஸுக்கும் ஏற்ற பதவி உயர்வு இல்லாமலும் வாழ வேண்டிய சூழ்நிலைக்கு வைத்திருக்கிற எல்லா தடைகளையும் உடைக்கும்படியாய் இன்று தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள். உங்கள் கையின் பிரயாசங்களை நீ சாப்பிடுவாய். சங்கீதம் 128:2 சொல்லப்பட்டபடி உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் சாப்பிடுவீர்கள், உங்களுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஐயா, நீதிமொழிகள் 14:23 சொல்லப்பட்டபடி சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் கிரியைக்கு தக்க பலனாய் நிச்சயமாய் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய் அவர் நல்ல நியாயாதிபதியாய் இருக்கிறார். உங்களை யார் வேண்டுமானாலும் வஞ்சிக்கலாம், யார் வேண்டுமானாலும் உங்களுக்கு சதி செய்து வரவேண்டிய நன்மைகளை தடுக்கலாம். ஆனால் யார் வேண்டுமானாலும், எந்த அரசு வேண்டுமானாலும், எந்த நீதி அரசர்கள் வேண்டுமானாலும் அறிந்தோ அறியாமலோ உங்களுக்கு தீமைகள் நடக்கலாம். ஆனால் நன்றாய் கருத்திலே கொள்ளுங்கள், எகிப்திலே தேவ ஜனங்கள் பட்ட பாடுகளுக்கு ஈடாய், அவர்களை இழந்த எல்லாவற்றிற்கும் ஈடாய் அவர்களை கொண்டு சேர்த்த இடம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது போலவே இந்த எல்லா தடைகளும் கட்டுகளும் உடைக்கப்படும் பொழுது அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சென்று கண்டு அடைந்தது போல நீங்களும் நிச்சயமாய் அந்த இடத்திற்கு வருவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உறுதியான உங்கள் ஜெபம், ஐயா, தேவன் மேல் இருக்கிற உங்கள் வைராக்கியம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையும் மறுமலர்ச்சியையும் கொண்டு வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நீங்களும் உங்கள் குடும்பமுமாய் வாழ்ந்து செழித்திருப்பீர்கள், எல்லா வகையிலும் வாழ்ந்து சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை, உங்கள் கையின் பிரயாசங்களை, உங்கள் உழைப்புக்கு தக்க பலனை நிச்சயமாக
நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. நான்காவதாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடைக்கப்பட்ட வாய்ப்புகள், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட வேண்டும். ஐயா, அழிவை உண்டாக்குவது போல உங்களுடைய பொருளாதார தடைகள் எல்லாம் நீங்கும்படியாய், கட்டுகள் நீங்கும்படியாய், உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா கோட்டைகளும் உடைக்கப்படும்படியாய், ஆமென், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் வழி வாசல்களை திறக்கும்படியாய், ஆமென், அடைப்புகள் திறக்கவும், தேவனே திறக்கிற வாசல்கள் திறக்கப்படவும் நாம் ஜெபிப்போம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பாருங்கள், யோவேல் 2:25 கர்த்தர் சொல்லும் பொழுது, உங்க வாழ்க்கையிலே எவைகள் எல்லாம் உங்கள் நன்மைகளை, எவைகள் எல்லாம் உங்களுடைய ஆதாயத்தை, ஊதியத்தை, வருமானத்தை, உங்கள் செழிப்பை திருடினதோ, வெட்டு கிளிகள் அழித்த நாசமாக்கிய வருடங்களின் விளைச்சலை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர், கடந்த கால இழப்புகள், உங்களுடைய காரியங்களை நீங்கள் என்னவற்றை இழந்தீர்களோ எல்லாவற்றையும் மீட்டெடுக்கும்படியாய், நிச்சயமாய் நீங்கள் கடந்த காலங்களிலே எவற்றை இழந்தீர்களோ, தேவ பிள்ளைகளாயிருந்து பொறுமையாய் இருந்ததின் நிமித்தமாய், தேவனுக்கு பயந்தவர்களாய் இருந்ததின் நிமித்தமாய் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப கொடுக்க, இரட்டத்தனையாய், நாலத்தனையாய், ஏழத்தனையாய் திரும்ப கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்புங்கள், உங்களுக்கு முன்பாக எந்த அடைக்கப்பட்ட வாசலும், எந்த மூடப்பட்ட கதவுகளும் நிரந்தரம் இல்லை. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காய் மகிமையும் மகத்துவமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவரே உங்களுக்கு முன்னால் போய், அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்குவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் கிரியைகளை எல்லாம் அறிந்திருக்கிற நல்ல தேவன், நிச்சயமாகவே உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறவர். கொஞ்ச பலம் உங்களுக்கு இருந்தும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாதபடியினாலே, எந்த வறுமையிலும், கஷ்டத்திலும், எந்த பாடுகளிலும், உபத்திரவங்களிலும் நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை மறுதலியாதபடியினாலே, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இது தேவ வார்த்தை. ஹல்லேலூயா. இது அற்புதமும் அதிசயமுமான ஆசீர்வாதத்தின் வாசல்கள், இது அற்புதமான திறந்த வாசல்கள், ஒருவராலும் பூட்ட முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென், ஆமென், ஆமென். ஐந்தாவதாக, அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் பெருகுவதற்கு, ஐயா, ஆசீர்வாதத்தின் வழிகள் திறப்பதற்கு விரோதமான தடைகள் உடைக்கப்பட வேண்டும். ஆமென். எவைகள் உங்களுக்கு விரோதமாய் நிற்கிறதோ, எவைகள் உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடுக்கிறதோ, எல்லா தடைகளும் உடைக்கப்படும்படியாய், நல்லா கவனிங்க, நீதிமொழிகள் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். ஆமென். சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று தைரியமாய் சொல்லுங்கள். நான் கர்த்தருடைய வீட்டிலே எப்படி இருப்பேன்? நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இதை தடுக்கவோ, இதை அடைக்கவோ இந்த உலகத்திலே எந்த சக்திக்கும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி உங்கள் தசம பாகங்களை எல்லாம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்காய் கொண்டு சமர்ப்பிக்கும் பொழுது, கர்த்தருக்காய் நீங்கள் சமர்ப்பிக்கும் பொழுது, அவர் நிச்சயமாய் மல்கியா 3:10 சொல்லப்பட்டபடி வானத்தின் பலகணிகளை திறப்பார். நீங்கள் இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய மாட்டேனோ, வருஷிக்க மாட்டேனோ என்று சொன்ன அற்புதங்களின் ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். ஆமென். உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகும். ஐயா, பொருளாதார வாழ்க்கையிலே தேவனிடத்திலே தேவனுக்காய் முதலிடம் கொடுக்கிற தேவ பிள்ளைகள் நிச்சயமாய் அவர் கரங்களின் கிரியைகளினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜீவனுள்ள நாளெல்லாம், நல்லா கவனிங்க, எத்தனை பேர் அடைத்தாலும் மறித்தாலும், எத்தனை பேர் தடுத்தாலும் கெடுத்தாலும், ஜீவனுள்ள நாளெல்லாம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம்
நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நீங்களோ கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் மகிமையாய் அற்புதமாய் அழகாய் நிலைத்திருப்பீர்கள். குளோரி. நன்றாய் கவனியுங்கள். இந்த அற்புதமான ஜெபம் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்கள் உழைப்புக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய், என் தெய்வமே எங்கள் பிரயாசங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய், எங்கள் கையின் பிரயாசங்களை நாங்கள் சாப்பிட அருளும்படியாய், எங்களுக்கு விரோதமான மூடப்பட்ட வாய்ப்புகள் வாசல்கள் திறக்கப்படும்படியாய், அழிவை உண்டாக்கும் பொருளாதார சிக்கல்களை உண்டாக்கும் எல்லா வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை கிளிகளுமாய் பட்சித்த வருஷங்களின் விளைவை நீர் எங்களுக்கு திரும்ப கொடுப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, எங்கள் எங்களுக்காய் இதோ திறந்த வாசலை வைக்கிறேன், உனக்கு முன்பாக வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் நீ சொன்னீங்களே. நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் என் தெய்வம், என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காய், அவர்கள் பிள்ளைகளுக்காய் ஐயா நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஐயா, உம்முடைய ராஜ்யத்திற்காய் நிற்கிற கொடுக்கிற ஊழியங்களை தாங்குகிற ஊழியங்களுக்காய் வைராக்கியமாய் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நீர் உம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தின் பலகடிகளை திறந்து, ஆமென், வானத்தின் பண்டக சாலையை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நீர் இவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை ஐயா ஜீவனுள்ள நாளெல்லாம் இவர்களை நன்மையும் கிருபையுமாய் தொடரும்படியாய், என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் உங்களை மகிமைப்படுத்தும்படியாய், கர்த்தர் அப்படியாய் உங்களை மேன்மைப்படுத்தும்படியாய் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆறாவதாக நல்லா கவனிங்க. உங்கள் ஆசீர்வாதங்களை விழுங்குகிற, உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தடுக்கிற கெடுக்கிற ஐயா எல்லா வீண் செலவுகள் அல்லது பொருளாதார ஒழுங்கின்மைகள், எல்லா விதமான தடைகள், வீண் செலவுகள் அல்லது நஷ்டங்களை கொண்டு வருகிற எல்லா பிசாசின் கட்டுகளையும், ஆமென், எல்லா தடைகளையும் உடைக்கிற ஒரு அற்புதமான ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதற்கேற்ற ஞானத்தோடு நாம் செயல்பட வேண்டும். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்தால் அதற்கு வேண்டிய செலவு இன்னதென்று முன்பு உட்கார்ந்து கணக்கு பார்ப்பதில்லையோ? லூக்கா 14:28 கர்த்தர் ஞானமாய் காரியங்களை செய்ய வேண்டும். ஒரு கோபுரத்தை கட்ட, வீட்டை கட்ட, ஒரு வேலையை செய்ய அல்லது ஒரு தொழிலை பிசினஸை செய்வதற்கு என்ன என்ன என்பதை திங்க் பண்ணுகிற ஒரு நல்ல ஞானம், கர்த்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமும் அதிசயமுமான அனந்த ஞானம் பிள்ளைகளுக்கு உண்டாக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல ஞானத்தினால் வீடு கட்டப்படும். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். வீட்டை மாத்திரமல்ல, அவள் வியாபார கப்பலை போல இருப்பாள். ஆமென். வீட்டிற்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் சம்பாதிக்க புத்தியுள்ள ஸ்திரீயே அப்படி இருக்க முடியுமானால், அன்பு சகோதரன் சகோதரியே, நீங்களும் ஒவ்வொரு பேரும் வியாபார கப்பலை போல, ஆமென், கையின் பிரயாசங்களை சாப்பிடுகிறவர்களை போல, எறும்பினிடத்திலே போய் கற்றுக்கொண்டவர்களை போல ஞானம் உள்ளவர்களாய் தேவன் எல்லா வகையான ஞானத்தையும் உங்களுக்கு கொடுத்து, ஆமென், உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். எந்த வெட்டுக்கிளியும், கர்த்தருடைய பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொன்னவர். ஆமென். நிச்சயமாய் உங்களை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஆமென். அப்படியாய் கர்த்தர் செய்யும்படியாய் எல்லா
எல்லா தடைகளும், இதற்கு விரோதமான தடைகள், கட்டுகளை உடைக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். ஆமென். எல்லா கட்டுகளும் நிர்மூலமாவதாக. ஆமென். ஏழாவதாக, நிதி பண விஷயங்களிலே தீர்மானங்கள் எடுக்கிறதிலே இன்னும் அனந்த ஞானம் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். யாக்கோபு 1:5 உங்களில் ஒருவன் ஞானத்தில், எந்த ஞானத்தில், எதற்கான ஞானத்தில், ஊழியத்தில், கையின் பிரயாசங்கள், குடும்பத்தை நடத்துகிறதில், ஊழியத்தை நடத்துகிறதில், அருமையான தேவ பிள்ளைகளை உங்கள் தொழிலை நடத்துகிறதிலே என்ன விதத்திலே ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் இருக்கிறீர்களோ, யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. எந்த சூழ்நிலையிலும், எத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கர்த்தரே சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. நல்லா கவனிங்க. ஹல்லேலூயா. ஐயா, இந்த அனந்த ஞானத்தை, எதை எப்படி செய்ய வேண்டும், எதை எப்பொழுது செய்ய வேண்டும், எதை எவ்வாறு செய்ய வேண்டும், எந்த வகையிலே, எந்த முறையிலே செய்ய வேண்டும், எல்லாம் உங்களுக்கு எட்டாததும் உங்களுக்கு அறியாததும் புரியாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் அறிவிக்கிற அந்த நாளிலே நீங்கள் அநேகம் 1000 10,000 பேருக்கு மத்தியிலே உயர பறக்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் குடும்பத்தையும் அப்படியே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பணத்தை எவ்வாறு பயன்படுத்துவது, எங்கே முதலீடு செய்வது, எதை செய்யாமல் இருப்பது, எதை செய்யக்கூடாது, எப்படி விரும்பலாம், எப்படி விரும்பக்கூடாது, எப்படி சேமிக்கலாம், எப்படி சேமிக்க கூடாது, எங்கே கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க கூடாது, எல்லாவற்றிற்குமான ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது நீங்களோ அநேகம் 1000 ஜனங்களுக்கு மத்தியிலே விசேஷித்தவர்களாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நல்ல நிதி தீர்மானங்களிலே, நல்ல பொருளாதார விஷயங்களிலே, ஊழியங்களிலே, உங்கள் கையின் பிரயாசங்கள், குடும்பங்கள், பிசினஸ்களிலே நல்ல ஞானமாய் செயல்படுவதற்கு ஏற்ற நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கர்த்தர் விவேகத்தையும் தரும்படியாய் நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையிலே இவைகளை தடுக்கிற எல்லா விதமான சக்திகளுக்கும் விரோதமாய், அன்பு தேவ பிள்ளைகளே, ஐயா, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், பெருக வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமான ஆசீர்வாத தடைகள் நீக்கப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கும்படியாய் தொடர்ந்து பாருங்க. 8ஆவதாக, குடும்பத்தின் நிதி நிலைகள் உயர வேண்டும். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் குடும்ப வருமானங்கள் மேம்படத்தக்கதான மாற்றங்கள் உண்டாக வேண்டும். ஐயா, பிள்ளைகளுக்கு செலவு செய்கிற செலவுகள் எல்லாம் ஆசீர்வாதமாய் வந்து சேர வேண்டும். கட்டுகிற வீடுகளிலே நாம் குடியிருக்க வேண்டும். ஐயா, உங்கள் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் நிச்சயமாய் உங்களுக்கே பங்காய் வர வேண்டும். ஆமென். உங்கள் கையின் பிரயாசத்தை எப்படி சாப்பிடுவீர்களோ அப்படியே உங்கள் பிள்ளைகள் உங்கள் பக்கமாய் வளர்க்கப்படும்படியாய் குடும்பத்திலே ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டும். ஆமென். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் எங்கோ அல்ல, உங்களோடே இணைந்திருக்கிறவர்களாய், உங்களோடே ஆவியிலும் எண்ணத்திலும் உணர்விலும் அன்பிலும் இணைத்து கட்டப்பட்டவர்களாய் வாழும்படியாய். ஆமென். எல்லா விதைப்பின் ஆசீர்வாதத்தையும், ஆமென், நீங்கள் விதைக்கிற விதைகளுக்கு ஏற்ற பலனை கிடைக்க செய்வது போல கர்த்தர் நீங்கள் படுகிற பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை உங்கள் குடும்பத்திற்கு கொடுக்கும்படியாய். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் விதைக்கிற எல்லா விதைகளும், அன்பு தேவ பிள்ளைகளே, குடும்பத்திலே நல்ல ஒரு நிலைமை வரும்படியாய், ஒரு சமாதானமும் சந்தோஷமும் வரும்படியாய் தேவ பிள்ளைகள் செய்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் விதை இல்லாமல் அறுவடை இல்லை, விதைப்பு இல்லாமல் அறுவடை இல்லை. நேரம், உழைப்பு, திறமை, பணம், அன்பு, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று நீங்கள் விதைத்த எல்லா அர்த்தமுள்ள விதைகளும் உங்களுக்கு ஏற்ற பலனை கொடுக்கும்படியாய், ஐயா, நல்ல விதைகளை விதைக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர். ஆமென். தேவன் உங்கள் காலத்திலே நல்ல அறுவடையை கட்டளையிடும்படியாய், ஓ குளோரி, உபாகமம் 28:13 சொல்லப்பட்டபடி இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள், கற்பனை
கற்பனைகள் கட்டளைகள் யாவையும் விட்டு விலகி வேறே தேவர்களை சேவிக்காதபடி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் தேவ கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது நீங்களும் உங்கள் குடும்பங்களும் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். சங்கீதம் 115:14 சொல்லப்பட்டபடி கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வார்த்திக்க பண்ணுவார். ஆமென். உபாகமம் 28 சொல்லப்பட்ட அற்புதமான ஆசீர்வாதங்கள் செழிப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இது தேவனுடைய வார்த்தை. அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் உங்களுக்கு விரோதமான எதிரிகள் திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கும்படியாய் 9வதாக எதிரிகள் திட்டங்கள் முறியடிக்கப்பட வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எதிராளி ஆகிய சாத்தான் எந்த மனிதனும் அல்ல. இந்த மனிதர்களை மோசம் போக்குகிற, இந்த மனிதர்களை கேடாய் நடப்பிக்க வைக்கிற உங்கள் எதிராளியாகிய சாத்தான் நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய், உங்கள் பைனான்ஸுக்கு உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய் எழும்பாதபடி எந்த மந்திர சூனியங்களும் எந்த பொல்லாத கிரியைகளும் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் எழும்பாதபடி உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உங்கள் பிசினஸுக்கு விரோதமாய், உங்கள் தொழிலுக்கு விரோதமாய், நீங்கள் செய்து வருகிற வேலைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாய் தேவ சமூகத்திலே என் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் இருக்கிற அவர்கள் செய்யப்படுகிற அவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா எதிரியின் திட்டங்களும் முறியடிக்கப்படுவதாக. அவர்கள் கட்டி வைத்திருக்கிற எல்லா சூனிய கட்டுகளும் வாய்க்காதே போகும்படியாய் என் தெய்வமே ஐயா, இவர்களுக்கு பொல்லாப்பு நேரிடாதபடி, எந்த கேடும் நாசமும் மோசமும் வராதபடி, எந்த பிசாசும் இவர்கள் கூடாரத்தை அணுகாதபடி என் தெய்வமே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆமென். குடும்பத்தின் நிதி நிலைகள் உயர்வதாக, விதைக்கப்பட்ட விதைகளின் ஆசீர்வாதங்கள் தங்குவதாக. இவர்கள் கண்ணீரோடு விதைத்த இவர்கள் கம்பீரமாய் அறுப்பதற்கு விரோதமாய் இருக்கிற தடைகள் நீங்குவதாக. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஏற்ற ஞானம், புத்தி, விவேகத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஐயா, இவர்கள் எல்லோரும் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி அடையும்படியாய் என் தெய்வமே, இவர்கள் அவன் கர்த்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புதுபலன் புதிய கிருபைகளோடு எழும்பும்படியாய் ஆமென். வெளியே புறப்பட்டு சென்று இந்த எல்லா இடைஞ்சல்கள் ஆபத்துகளிலும் இருந்து வெளியே புறப்பட்டு சென்று கொழுத்த கன்றுகளை போல வளருகிறதை இந்த உலகம் காண வேண்டும். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. 10வதாக தேவனுடைய ராஜ்யத்திற்காக செழிக்கட்டும், செழிப்பு உண்டாகட்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்காக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இந்த தேசத்திலே மாற்றமும் மறுமலர்ச்சியும், தேவ ஜனங்களுக்குள்ளே திருச்சபைகளுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சி உண்டாகும்படியாய், ஒரு எழுப்புதல் உண்டாகும்படியாய் கர்த்தர் உங்களை உங்கள் கரங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காய் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டே ஆக வேண்டும். ஆமென். ஓ glory. உபாகமம் 28:6 சொல்லப்பட்டபடி நீங்கள் நிச்சயமாய் நீங்கள் நம்புங்கள், உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் எதிர்பாருங்கள். கர்த்தரே உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறார், நீங்கள் தாட்சி அடைவதில்லை. ஆமென். நீங்கள் தாட்சி அடைவதில்லை ஐயா. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கப்படுவீர்கள், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடப்படுவீர்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் பட்டணத்திலும் வெளியிலும் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்காய் உங்களை கர்த்தர் உயர்த்தும் பொழுது அன்பு தேவ பிள்ளைகளே, மகிமையான தம்முடைய பொக்கிஷ சாலையாகிய வானத்தை அவர் உங்களுக்காய் திறக்கும் பொழுது நீங்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து நல்ல மேன்மையும் மகிமையுமான உயர்வுகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஐயா, நீங்கள் இருக்கிற உங்கள் வருமானங்கள் பெருகும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள் மாறும். ஆமென். தடைகள் எல்லாம் உடைக்கப்படும். தாமதமாகி கொண்டிருந்த உயர்வுகள், தடைபட்டு நின்ற உயர்வுகள் உங்களை நோக்கி வரும்.
ஆமென். உங்களுக்கு விரோதமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களோ கடன் வாங்காதிருப்பீர்கள், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பீர்கள். சின்னவர்கள் 1000ஆய், சிறியவர்கள் பலத்த ஜாதியாய், குப்பையில் இருக்கிற சிறியவனும் புழுதியில் இருக்கிற எளியவனும் தூக்க கர்த்தராலே தூக்கப்படும் அந்த நாளிலே நீங்கள் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உட்காருவார்கள். அல்லேலூயா. அந்த நல்ல நாள் வரப்போகிறது. நிச்சயமாய் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த அற்புதமும் அதிசயமுமான 10 வல்லமையான தேவ கட்டளைகள் உங்களுக்கு விரோதமான உங்கள் ஆரோக்கியத்திற்கும் ஐஸ்வர்யத்திற்கும் உங்கள் பண செழிப்புக்கும் விரோதமான எல்லா கட்டுகளையும் உடைக்கும். ஆமென். நிச்சயமாய் உங்களுக்கு வறுமை உங்களுடையதல்ல ஐயா, தரித்திரியம் உங்களுடையதல்ல, கடனும் கஷ்டமும் உங்களுடையதல்ல, நஷ்டமும் தோல்வியும் உன்னுடையதல்ல. பிரியமானவனே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பிரியமானவரே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். ஏதோ கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் என்று என் மூளையில் இருந்து சொல்லவில்லை. உனக்கும் எனக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லி இருக்கிறார். பிரியமானவரே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய். அல்லேலூயா. சுகமாயிருப்பீர்கள், வாழ்ந்து செழித்திருப்பீர்கள். ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்குக்கு கொடுத்த மகிமையான ஆசீர்வாதங்கள் உங்களை பற்றி பிடித்துக் கொள்ளும். ஆமென். மோசேக்கு மாத்திரமல்ல, யோசுவாவுக்கும், இன்று அந்த வழி வந்த எல்லோருக்கும் பூமியின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று சொன்னவர் வாக்கு மாறாதவர். அன்பு தேவ பிள்ளைகளை, பூமியும் அதன் நிறைவும் பூமியும் அதில் உள்ள எல்லாம் என் அப்பனுடையது கர்த்தருடையது என்று தைரியமாய் அறிக்கையிடுங்கள். அவைகள் உங்கள் வாழ்க்கையிலே வந்து பலிக்காமல் போவதற்கு சாத்தியமே இல்லை. அல்லேலூயா. மூடப்பட்ட கதவுகள் திறக்கும், கடன் சுமைகள் மாறும், பற்றாக்குறைகள் இதோடு முடிவடையும். ஒரு புதிய திருப்புமுனை உண்டாகும். அன்பு தேவ பிள்ளைகளே, அநேகம் 1000 ஜனங்களுக்கு முன்பாக நீங்கள் உயர்த்தப்பட்டவர்களாய், மேன்மை அடைந்தவர்களாய், கர்த்தருடைய நாமத்தை எங்கும் பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாய், உங்க தெருவிலும் வீட்டிலும் ஊரிலும் பட்டணத்திலும் திருச்சபையிலும் கர்த்தருக்கு நல்ல சாட்சிகளாய் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவ பிள்ளைகளுக்கு என்பதை நீங்கள் மறந்து போகலாகாது. அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாய் சொல்லுகிறேன், வறுமையும் கஷ்டமும் திண்டாட்டமும் தோல்வியும் நஷ்டமும் தரித்திரியமும் கடனும் வாதை நோய் துன்பங்களும் உனக்கு அல்ல, உன்னை விரோதிக்கிறவர்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்கிறவர்களுக்கு அல்ல, உங்களை சபிக்கிறவர்களுக்கு. ஆதலினால் நீங்கள் எல்லா வளமும் பெற்று வாழ்வீர்கள். கர்த்தர் உங்களை அநேகம் 1000 ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துகிற நாள் இந்த நாள். இது ஒரு வெற்றி திருப்புமுனையின் நாள். கர்த்தர் உங்களை அப்படியாய் பதிப்பாராக. கோயமுத்தூர் கூட்டங்களில் உள்ள லைவ்களை பார்க்க மறந்து விடாதிருங்கள். இன்று இரவிலும் 6:30 மணிக்கு அந்த லைவ் தொடங்கும். நிச்சயமாய் பாருங்கள். தொடர்ந்து வரப்போகிற வெள்ளிச்சனி ஞாயிறுகளிலே திருப்பூரிலே திறந்தவெளி மைதானத்திலே நடக்க போகிற அந்த அற்புதமான கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். மாத்திரமல்ல, அந்த திருப்பூர் கூட்டங்களிலே நிறைய தடைகள் சவால்கள் இருக்கிறது. நிறைய தடைகளும் சவால்களும் இருக்கிறது. அவை எல்லாவற்றிலும் கர்த்தர் நல்ல சூழ்நிலையை, நல்ல கால சூழ்நிலையை, மாத்திரமல்ல அனுமதிகள், பெர்மிஷன்கள், பாதை
பாதுகாப்புகள் எல்லாவற்றிலும் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கர்த்தர் நீதி செய்யும்படியாய், கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படும்படியாய் ஊக்கமாய் ஜெபியுங்கள். அதற்கேற்ற பலனை பெற்றுக் கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அப்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். ஆமென்.